பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஆகாய் தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 2வது அதிகாரத்திலே 19வது வசனம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை அது. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ என்ன நீ மறந்து போனதுக்கு அப்புறம் அந்த மறந்து போன நிகழ்வை நினைச்சு வருத்தப்பட்டு, ஐயோ நான் ஆண்டவரை நான் மறந்து போனேனே, ஆண்டவருக்குரிய காரியங்களை நான் செய்யாம போனேனே என்று சொல்லி நீ என்று மனம் வருந்தி, ஐயோ நான் ஆலயத்துக்குரிய காரியங்கள்லாம் நான் செய்யாம போனேனே, நான் தவறு பண்ணிவிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கின்ற வேளையில அடுத்த செகண்டே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க, மனம் வருந்தி. அந்த மனம் வருந்ததெல்லாம் நம்மகிட்ட இல்லாமலே போயிருது. நான் எல்லாமே சரியா தான் நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மேட்டிமையான ஒரு சிந்தனை நமக்குள்ளாக காணப்படுகிறது. அதை எடுத்து போட நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அதைத்தான் பண்ணாங்க அந்த யூத மக்கள். நாங்க ஆலயத்தை கட்ட மறந்து விட்டோம், எங்களுடைய காரியங்களை எல்லாம் நாங்க சரியா செய்தோம் என்று சொல்லி அவர்கள் மனம் வருந்தி தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது, ஆண்டவரிடம் தங்களை தாழ்த்தின போது ஆண்டவர் செஞ்சிட்டாரு, உடனே மனம் மாறினாருங்க. அவரு நம்ம லேசா இறங்கணும்னா போதும், நமக்காக பறிஞ்சு பேசக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்ம கூட நின்று நீ சும்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நமக்காக பேசுகிற தேவனாய் இருக்கிறார், நமக்காக செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளலாமா? உங்களுடைய பாவத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து, கஷ்டமான காரியமா இருக்கும் உங்களுக்கு பாவத்தை விட்டு நீங்க விலகி போறது, ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? வல்லமையா பயன்படுத்த ஆரம்பிப்பாருங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டாருங்க. ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி சொல்கிறார். நம்ம இஸ்ரவேல் ஜனத்தாராக இருக்கிறோம் அல்லவா, நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவர் ரொம்ப பிரியம். ஆனா அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அந்த மனமாற்றத்தை தான். அந்த தவறை உணர்ந்து, எசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், தயவா மன்னிச்சுக்கோங்க, ஐயோ நான் அந்த காரியங்களை நான் செய்யாம போனேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கின்ற பொழுது உடனே அவரு என் பிள்ளை மனம் மாறி விட்டான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு கூட உடனே நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். அதுதாங்க அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்குல இருந்து உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. நமக்கு பூட்டி இருந்த, நமக்கு அடைபட்டு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறாருங்க. ஒப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவற்றை நீங்க சரணடைகின்ற பொழுது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தின் கதவுகளை உங்களுக்காக திறக்க ஆசைப்படுகிறார். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து எல்லா விதமான காரியங்களையும் வல்லமையா வழிநடத்தி நிறைவான வாழ்வுக்குள்ளாக நம்மை நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.